வாருங்கள். வணக்கம் நண்பர்களே. சாணக்கிய நீதிப்படி திருமணமான ஆண்கள் கள்ளக்காதலில் ஈடுபட இந்த 5 விஷயத்தில் ஒன்றுதான் காரணமாம். அது என்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க அதுக்குள்ள போலாம். சாணக்கியர் இந்தியாவின் தலை சிறந்த ஞானிகளில் ஒருவராக அறியப்படுகிறார் நண்பர்களே. அவருடைய அர்த்த சாஸ்திரமும் சாணக்கிய நீதியும் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற நூல்களாகும். சாணக்கியர் தனது வாழ்வில் மிகவும் கடினமான நேரங்களை எதிர்கொண்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையையும் உறுதியாக எதிர்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த சூழ்நிலையை தனது பலமாக மாற்றினார். சாணக்கியர் பல்வேறு துறைகளில் சாணக்கியர் சிறந்த அனுபவமும் ஞானமும் கொண்டவராக இருந்தார். தனது சாணக்கிய நீதியில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களை பற்றியும் விவரித்துள்ளார். கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு குறித்தும் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் சில விஷயங்களை விவரித்துள்ளார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனது எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். இது இயற்கையானதுதான். ஆனால் இந்த ஈர்ப்பு எல்லை மீறும் போது அது நிச்சயம் அவர்களின் வாழ்க்கையில் புயலை உருவாக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, உலகின் அனைத்து மதங்களிலும் கலாச்சாரங்களிலும் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் ஒரு கொடிய பாவமாக கருதப்படுகின்றன. ஒரு ஆண் தன் மனைவியை தவிர வேறு பெண்களிடம் ஈர்க்கப்படுவதற்கான சில காரணங்களை சாணக்கிய நீதி விளக்குகிறது. அவற்றை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதாவது நண்பர்களே, இளம் வயதிலேயே திருமணம் செய்வது. சாணக்கியரின் கூற்றுப்படி இளம் வயது திருமணம் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. குடும்ப சூழ்நிலையினாலோ அல்லது முதிர்ச்சி இன்மையினாலோ இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் பெரும்பாலும் திருமணம் மீறிய உறவில் ஈடுபடுகின்றனர். ஏனெனில் அந்த நேரத்தில் அவர்கள் மனதளவில் தயாராக இருப்பதில்லை. காலப்போக்கில் அவர்கள் சந்திக்கும் மனிதர்கள், சூழல்கள் மற்றும் ஒரு புதிய உறவின் மீதான ஆசை ஆகியவை அவர்களை படிப்படியாக மாற்றத் தொடங்குகின்றன. இந்த சமநிலையற்ற தன்மை பிற்காலத்தில் அவர்களை திருமணம் மீறிய உறவுகளை நோக்கி தள்ளுகிறது. அடுத்ததாக நண்பர்களே, திருமண உறவில் உடல் ரீதியான நெருக்கம் குறைவது. பெரும்பாலான திருமண உறவுகளில் காலப்போக்கில் கணவன் மனைவிக்கிடையேயான உடல் ரீதியான அல்லது உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு பலவீனம் அடைகிறது. மெதுவாக அவர்களின் உறவில் நெருக்கம் குறைந்து விடுகிறது. பல நேரங்களில் வெட்கம் அல்லது தயக்கம் காரணமாக உடல் நெருக்கம் பற்றி தம்பதிகள் விவாதிப்பதில்லை. மேலும் இந்த மௌனமே அவர்களுக்குள் இடைவெளியை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த இடைவெளியை அவர்கள் நிரப்ப திருமணம் மீறிய உறவில் நுழையலாம். அடுத்ததான் நண்பர்களே, குழந்தைகள் பிறந்த பிறகு முன்னுரிமைகள் மாறுகின்றன. அதாவது குழந்தை பிறந்த பிறகு பெண்களின் முன்னுரிமைகள் மாறுவது இயல்புதான். இதன் காரணமாக கணவன் உறவில் தங்களின் முக்கியத்துவத்தை இழப்பதாகவும் புறக்கணிக்கப்படுவதாகவும் உணரத் தொடங்குகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் அவர்கள் வெளியிலிருந்து உணர்ச்சி பூர்வமான அல்லது உடல் ரீதியான ஆதரவை தேடத் தொடங்குகிறார்கள். இது தற்காலிகமானதுதான். ஆனால் உரையாடல் மற்றும் புரிதலின் மூலம் இதை தீர்க்க முடியும் என்று சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக நண்பர்களே, பிற பெண்களின் மீதான ஈர்ப்பு. ஆண்களின் மனம் நிலையற்றது என்றும் அவர்கள் எங்காவது புதிதான, உற்சாகமான அல்லது கவர்ச்சிகரமான ஒருவரை நோக்கி கண்டால் அவர்களை நோக்கி ஓடுவார்கள் என்று சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் கூறியுள்ளார். ஆனால் இந்த ஈர்ப்பு நிரந்தரமானது அல்ல. அது பெரும்பாலும் அவர்களுக்கு வருத்தத்தையே ஏற்படுத்தும். இதனால் இந்த தற்காலிக ஈர்ப்பை தவிர்க்க வேண்டும் என்று சாணக்கியர் அறிவுறுத்துகிறார். அடுத்ததாக நண்பர்களே, சுய கட்டுப்பாடு இல்லாமை மற்றும் தவறான நட்பு. ஒரு மனிதனின் சுய கட்டுப்பாடே மிக பெரிய வெற்றி என்று சாணக்கியர் நம்பினார். ஒரு மனிதனுக்கு சுய கட்டுப்பாடு இல்லாத போது அல்லது அவன் தவறான சூழலில் வாழும் போது அவர்கள் திருமணம் மீறிய உறவுகளை நோக்கி ஓடத் தொடங்குகிறார்கள். சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதன் ஒருபோதும்
நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது என்று சாணக்கியர் கூறுகிறார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். நண்பர்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.